இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அரகண்டநல்லூர் பகுதியில் ஆய்வு செய்த மத்திய குழுவினரை முற்றுகையிட்ட அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு தமிழக அரசு வழங்கிய 2000 ரூபாய் போதாது எனவும் குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ரேஷன் கார்டுக்கும் மாநில அரசு அறிவித்த 2000 ரூபா உதவித்தொகை எங்களுக்கு நிவாரணத் தொகை போதிய அளவுக்கு பத்தலை. அவன் குடும்பத்திலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து உயிர் ஒன்றி தான் எங்கள் கையில் இருக்குது. மற்ற அத்தனை உடைமையும் நாங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் மத்திய குழுவை பார்த்து இந்த மனு கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இன்றைக்கி தான் கூடுதல் ஆட்சியர் எங்களுக்கு பார்த்து அவங்க நீங்கள் எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க, உங்களுக்கு நிவாரணத் தொகையை நாங்கள் உயர்த்தி தரோம், உயர்த்தி தந்தால் தான் நாங்கள் இருப்போம், உயர்த்தி தரலைன்னா நாங்கள் எல்லா ரேஷன் கார்டையும் இந்த 3 வார்டு பொதுமக்களோட ரேஷன் கார்டையும் அரசுக்கிட்ட கண்டிப்பாக ஒப்படைப்போம். இது எங்களுக்கு வாழ்வாதாரம். எங்களுடைய உணர்வுகளை மதித்து மாநில அரசு அவங்களோட நிதியை மத்திய அரசிட்ட பெற்று உயர்த்தி தர வேண்டும். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜனார்த்தனன் வழங்க நாம் கேட்கலாம். ஜனார்த்தனன், அந்த பகுதி மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இது குறித்தான கள விவரம்? வணக்கம் ஷியாம். அரகண்டநல்லூரில் மத்திய அமைச்சக பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழு மற்றும் தமிழக அரசு உயர் அதிகாரிகள் புயல் சேதத்தை பார்வையிட வந்தபோது அரகண்டநல்லூர் பகுதி மக்கள் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு தமிழக அரசு வழங்கிய நிவாரணம் 2000 ரூபாய் எங்களுக்கு போதாது, குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். அதாவது விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதி முழுவதும் வரலாறு காணாத வகையில் சேதத்தை சந்தித்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் மனுவாக தயாரித்து வழங்கியதாக கூறப்படுகிறது. அரகண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் மத்திய குழுவை சந்தித்துவிட்டு மனு அளித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்தித்தார். எங்களுக்கு வழங்கிய 2000 ரூபாய் பத்தாது, நாங்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு வழங்கிய 2000 ரூபாய் வைத்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எனவே எங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், அப்படி தமிழக அரசு வழங்கவில்லை என்றால் குடும்ப அட்டையை ஒப்படைத்து நாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வோம், இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, எனவே மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த மனுவில் மாநில அரசுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும், அப்படி நீங்கள் ஒதுக்கினால் மட்டுமே எங்களுக்கு அவர்கள் போதிய நிதி வழங்குவார்கள், காலதாமதமின்றி 10,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். மத்திய குழு அப்பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று கூடுதல் நிதி வழங்குவதாகவும் தெரிவித்ததாக அந்த முருகன் தெரிவித்தார். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜனார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.